நான் உங்கள் டிஎஸ்ஆர் பேசுகிறேன். ஸோ நேற்று ஃபுல்லாக ட்ராவலிங், இன்றைக்கி எக்ஸிபிஷனுக்கு வர முடியல. இந்த எக்ஸிபிஷனில் வர்றதுல உங்களுக்கு நான் வீடியோ போடுறதுல நான்வெஜ்ஜெல்லாம் நிறைய போட்டிருக்கேன். வெஜிடேரியன் பருப்புனை வித் இட்லி, இது மிளகாப்பொடி சாம்பார், அது 1 minute. ஸோ அதெல்லாம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு. ஸோ திஸ் இஸ் ஐ லைக் த ஃபுட்டு. இந்த ஃபுட்டு தான் என்னுடைய உயிர். இவ்வளோ ரசிப்பேன், இவ்வளோ லைக் பண்ணுவேன். என் வீட்டில் எங்கள் ஒய்ஃப் மாதத்துக்கு 10 நாள் அடித்தடி போராட்டம் இருக்கும். இந்த போராட்டத்தில் இது செஞ்சு கொடுத்துருவாங்க. ஒவ்வொரு கார்பரேட்லேயும் இந்த ப்ராடக்ட் இருக்கணும். சாப்பிடுறேன் கண்ணாடி காட்டுறது ஹைஜீனிக். என்னென்ன மேடம் இருக்கு? கேபேஜ் கூட ஆட் பண்ணலாம். அப்புறம் வேற அதில் முக்கியமான இன்க்ரீடியன்ட் ஸ்ப்ரவுட்ஸ் அண்ட் சன்னா இந்த மாதிரி ஐட்டம்ஸ் தான். இது ஆக்சுவலாக ஸ்ப்ரவுட்ஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி தான். பட் கார்பரேட்டில் நிறைய லேசினஸ்னாலேயோ இல்லை டைம் இல்லாததுனாலையோ நிறைய பேர் பண்ணுறது இல்லை. ஸோ இதை ஒரு ஹெல்தி பிரேக்ஃபாஸ்ட் ஆப்ஷனாக ப்ரொவைட் பண்ணுறேன். வாட் இஸ் தி ஸ்பெஷாலிட்டி இந்த ஹைஜீனிக் ஃபுட் அண்ணன்னு உங்களுக்கு எப்படி தோணுச்சு? எனக்கு நிறைய ஆப்ஷன் ட்ரை பண்ணேன். எனக்கு இது ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக வீட்டில் இருந்தே பண்ணுறதுக்கு ஒரு நல்ல என்னால் வீட்டிலேருந்தே இதை பண்ண முடியும். ஜஸ்ட் வீட்டுக்கு தேவையான பொருள் வாங்கும்போது அது நான் எக்ஸ்ட்ராவாக ஏதாவது ஆட் பண்ணி லைக் ஒரு ஹெல்த் பெனிஃபிட்ஸ்க்காக நம்ம மைனீஸ்க்கு பதிலாக கேர்ட் ஆட் பண்ணலாம். ஸோ அந்த மாதிரிலாம் நான் ட்ரை பண்ணி கேட்ட முதல் கேள்வியே உங்கள்கிட்ட மைனீஸ் எனக்கு ஆட் பண்ணிட்டீங்கன்னா ஆப்ஷன் என்னன்னு கேட்டேன். அதுக்கு மேடம் கார்டு ஆர்டர் பண்ணணும்னு வச்சுக்கிட்டாங்க. ஸோ இந்த ஃபுட்டு கிடைக்கிறது இல்லை. இன்னும் சொல்ல போனால் சரி, இந்த பச்சை காய்கறிகள் நிறைய சாப்பிட்டா என்ன ஆகும்? உடம்புக்கு கெடுதல் என்ன? டீடாக்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் எல்லாமே நல்லா ஒர்க் ஆகும். இதில் நம்ம சால்ட் அண்ட் பெப்பர் இன்னும் ஆட் பண்ணோம்னா நமக்கு கோல்ட்லேருந்து நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் எல்லாமே நிறைய சால்வ் ஆகும். அண்ட் இது சாலட் நம்ம வெயிட் லாஸ்க்காக மோஸ்ட்லி இது எடுக்கலாம். இதில் வெஜ் சாலட் மட்டும் இல்லை, ஃப்ரூட் சாலட் கூட இருக்குது நமக்கு. பாரம்பரியமாக நம்ம பாயில்டு வெஜிடபிள், குழம்பு வெஜிடபிள், அப்புறம் ட்ரெடிஷ்னலாக அதான் சாப்பிட்றோம். மோர் தென் 100,000 years சாப்பிட்றோம். இப்போ ரீசெண்டாக ஒரு 20 years தான் வெஜ்ஜி சலாடு ஃபேமஸ்ஸு. இந்த பச்சை காய்கறிகள் சாப்பிட்றதுனால உடம்புக்கு இந்த கெமிக்கல்லாம் கலக்குது இல்லையா, அதெல்லாம் நமக்கு இது கொடுக்காதா, கெடுதல் பண்ணாதா? இல்லை சார், இது நம்ம ப்ராப்பராக க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி தான் ஒவ்வொரு வெஜிடபிள்ஸும் பண்ணுறது. அது இல்லாமல் நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி ஆர்கானிக் ஃபுட்ஸ். நவதானியம் ஆட் பண்ணியிருக்கீங்களா? சிறுதானியம் சரி, முளைக்கட்டிய தானியம். இப்போ ஒருத்தர் குயிக்காக வராது. இது மோஸ்ட்லி எல்லா ஸ்டோர்ஸ்லையும் இருக்கும். ஹைஜீனிக் சூப்பர் மார்க்கெட்டில் இருக்கும். ஆர்டினரி ஸ்டோர்க்கெல்லாம் ஏன் கொண்டு வர? பஜ்ஜி, வடை, சமோசா, மெதுவடை, மசால் வடை, இதெல்லாம் இருக்கிற டீ கடையில் கூட இதை கொண்டு வரணும். ஏன் கொண்டு வரணும்? உங்களுக்கு ஃபண்ட் இல்லையா? எனக்கு மோஸ்ட்லி ஃபண்ட் இல்லை சார். எனக்கு ஃபண்ட் இல்லை. உங்களுக்கு தெரியுமா, எந்த ஓனரும் ஃபண்டோட பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணது இல்லை. டாட்டா இன்க்ளூடிங் டாட்டா, இன்க்ளூடிங் அம்பானி. நீங்கள் ப்ரமோஷன் ஏன் பண்ணல? ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் திங் எங்களுக்கு பட்ஜெட் இல்லை. ஸோ இது நாங்கள் இதை ஃபஸ்ட்டு இந்த சாலட் ஏன் சூஸ் பண்ணோன்னா இது ரொம்ப பட்ஜெட் ஃப்ரெண்ட்லி. வீட்டுக்கு வாங்க தேவையான வெங்காயம், தக்காளி, குடமிளகா நம்ம சமைக்கிறதுக்கு பயன்படுத்துறதுக்குள்ளே நம்ம இந்த சாலடுக்கு பயன்படுத்துகிறோம். அதனால இது கையை கடிக்காமல் என்னோட ஒரு வாரத்துக்கு நான் காய்கறி வாங்குறேன்னா குறைஞ்சது ஒரு 1000 ரூபாய்க்கு வாங்குறேன். அதில் நான் ஒரு 200 ரூபாய்க்கு நான் சாலட் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இந்த 200 ரூபாயில் வச்சு நான் அடுத்து என்ன ப்ராஃபிட் பண்ண முடியும் அப்படின்றது இது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறதுனால இந்த சொல்லுங்க. வெஜ் சாண்ட்விச்சா? ஆமாம் சார், இது மிக்சட் வெஜ் சாண்ட்விச். இதில் ஸ்ப்ரவுட்ஸ் கூட ஆட் பண்ணியிருக்கோம்.
ஆக்சுவலாக இந்த ஸ்வீட் கார்ன் கூட ஆட் பண்ணலாம், அது இன்னும் டேஸ்ட் பூஸ்டராக இருக்கும். பட் ஸ்வீட் கார்ன் வந்துட்டு இன்னொரு ஹெல்த் இஷ்யூஸ் இருக்கும், லைக் அதில் ஹெல்த் இஷ்யூஸ் லைட்டாக இருக்கும். சொல்லுங்க, ஸ்வீட் கார்னால என்ன கெடுதல்? இது ஆக்சுவலாக நார்மல் கார்ன் இல்லையா, ஸ்வீட் கார்ன் இருக்கிறதுலாம் நார்மல் கார்ன், அதுதான் ரொம்ப ஹெல்தி ஆப்ஷன். பட் அது இதில் மிக்ஸ் பண்ணால் நிறைய பேருக்கு பிடிக்கிறது இல்லை, அது சாப்பிடும்போது ரொம்ப சியூரியாக இருக்கும், அதனால் அது பெருசாக யாரும் விரும்புறதில்லை. ஸ்வீட் கார்ன் வந்துட்டு அதில் பெருசாக வந்துட்டு இந்த விட்டமின் இருக்குது அந்த விட்டமின் இருக்குது அப்படின்னு நம்மளால பெருசாக எதுவும் சொல்ல முடியாது. இருக்க தேவையான அளவுக்கு ஓரளவுக்கு இருக்காது. வேற என்ன ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிட்டா இதெல்லாம் ரொம்ப நான்வெஜ் விட இது ரொம்ப சூப்பராக சாப்பிடுவோம். வேறு எல்லா குழந்தைகளும் சாப்பிடலாம். இது ஃபர்ஸ்ட் குழந்தைகளுக்காக டார்கெட் பண்ணது. பியூர் வெஜ். எல்லாம் அவங்க தான் சொல்ல போறாங்க. ஃப்ரூட் சலாட் காம்பினேஷன் நம்ம எப்படி சாப்பிடுவோம்? கரும்புப்பொடி நெய் மாதிரி சலாட் வித் ஃப்ரூட் சலாட். பாருங்க, ஃப்ரூட் சலாட் என்ன சுவை. தென் சலாட். இப்ப சொல்லுங்க, இது வந்து வீக்லி 5 டைம்ஸ் சாப்பிடலாம். மார்னிங் கம்பல்சரி சாப்பிடலாம். எப்பெல்லாம் பசிக்குதோ அப்பெல்லாம். இது குயிக் அண்ட் எமர்ஜென்சி ஹைஜீனிக் ஃபுட். வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி மூட். வச்சு ஊடுறது கொஞ்சம் நிமிஷம் வச்சுருவான். சொல்லுங்க, இது பற்றி சொல்லுங்க. இது வந்து கருப்பு உளுந்து கஞ்சி. இதை பற்றி இன்க்ரீடியன்ஸு எல்லாம் சொல்லுங்க. இதில் வந்து இல்லை மிளகு, சுக்கு, கருப்பு உளுந்து, நாட்டு சக்கரை இதெல்லாம் கலந்துருக்கு. இது வந்து பிரேக்ஃபாஸ்ட் வெற்றி எடுத்துக்கலாம். பாலில் 1 ஸ்பூன் கலந்து குழந்தைங்களுக்கு காலையில் கொடுக்கலாம். நம்மளே கூட பெரியவங்களே கூட சாப்பிடலாம். தேங்காய் பாலில் கூட யூஸ் பண்ணலாம். அடுத்து இது வந்து ஹோம்மேட் டர்மரிக். இது வந்து ஆர்கானிக். இது வெறும் மஞ்சள் மட்டும் தான் வச்சு பண்ணியிருக்காங்க. இந்த வெறும் எதுவுமே லைட்டாக ஆட் பண்ணலை. பியூர் டர்மரிக். இது வந்து ஆவாரம் பொடி. இது வந்து மோஸ்ட்லி டயபெட்டிஸ் ரசப்பொடி. இது டேரெக்டாக வந்துட்டு தண்ணியில் கலந்து அப்படியே வந்து ரசம் மாதிரி கொதிக்க வச்சுருந்தான். இது வந்துட்டு மோஸ்ட்லி டயபெட்டிஸ் அப்புறம் வந்துட்டு கூட இதை கொடுக்கலாம். ரசம்லாம் பெருசாக கொடுக்க மாட்டாங்க. பட் இது வந்துட்டு தாராளமாக கன்சியூம் பண்ணலாம். இது வந்து ஸ்கின் கேர் ஆயில். இது வந்துட்டு மோஸ்ட்லி ஆல் பர்பஸ் யூஸ் பண்ணலாம். இது வந்து ஸ்கின்ல பேச்சஸ் அப்புறம் டேண்ட்ரஃப் இந்த மாதிரி இஷ்யூஸ்க்கெலாம் கூட தாராளமாக யூஸ் பண்ணலாம். ஹேர் ஆயிலாக கூட யூஸ் பண்ணலாம். என்னென்ன கலந்துருக்கு? சரி, இது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி நன்னாரி சர்பத். ஆக்சுவலாக இதில் வந்து நன்னாரி வந்துட்டு ப்ரிப்பேர் பண்ணி அதை வந்து பாயில் பண்ணி அதில் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணது தான் இருக்குது. ஸோ நன்னாரி வந்துட்டு வாட்டரில் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதில் கொஞ்சம் சப்ஜா போட்டு அதுக்கு சால்ட் அண்ட் லைட்டாக ஸ்வீட்டர் அந்த மாதிரி ஆட் பண்ணிவிட்டு இன்ஸ்டண்ட்டாக கன்சியூம் பண்ணுறேன். ஆக்சுவலாக இது வந்து முருங்கைக்கீரை பொடி. இது வந்து முருங்கைக்கீரை பொடி. இது வந்து எல்லாத்தையும் சூப்புக்காக யூஸ் பண்ணலாம். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் யூஸ் பண்ணலாம். நம்ம ஆஃப்டர்நூன் ஒரு சூப் ரீப்ளேஸ்மெண்ட்டாக கூட இதை கன்சியூம் பண்ணலாம். இல்லை ஆக்சுவலாக நிறைய அயன் அந்த மாதிரி நிறைய இருக்குது. இது ஸ்கின் கேர் ப்ராடக்ட்டு. இந்த ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்துட்டு இதோட ஒரு நல்லெண்ணெய் மாவு மாதிரி தான். இது வந்து அந்த ஆயில் கூட மிக்ஸ் பண்ணி கூட யூஸ் பண்ணிக்கலாம். இது ஆக்சுவலாக என்ன பேர் தெரியாமல் சும்மா சாட்ஜிபிடியில் போட்டு எடுத்த பேர் தான் இருக்குது. அவசரமாக வச்ச பேர் இருந்தாலும் இது யாராவது பிராண்ட் ஆகணும்னு நினைக்கிறேன். ஒரு 2 கிலோ மட்டன் 1 கிலோ சிக்கன் சாப்பிட்ட ஃபீலிங். அந்தளவுக்கு வயிறுக்கு வந்து ஹைஜீனிக் ஃபுட்டு. இந்த மாதிரி ஃபுட்டெல்லாம் தேடுவேன்.
கிடைக்காது. ஒய்ஃபை வந்து எப்படியாவது டார்ச்சர் பண்ணுவேன். எனக்கு இதெல்லாம் கம்பல்சரி வேணும். நான்வெஜ் சாப்பிட்டாலும் சலாட்ஸ் ஃபுல் சலாட் வெஜிடபிள் சலாட் கம்பல்சரி வேணும். டெய்லி 1 kg வேணும். யார் சொன்னாங்க உடம்புக்கு உண்டாகாது? உடம்புக்கு உண்டாகிறது ஒரு கடை. எனக்கு எந்த டிசீஸும் கிடையாது. கடவுள் முடிஞ்சா மெடிக்கல் செக்கப்லாம் அப்பப்போ பண்ணிக்கிறேன். அதுக்குன்னு ஒரு மல்டிநேஷனல் என்ன எக்ஸசைஸ் பண்ண என்னுடைய ஓன் எக்ஸசைஸ் பண்ணல. மரம் ஏறுறது, படி ஏறுறது, குளத்துல குதிக்கிறது, ஆற்றுல நீச்சல் அடிக்கிறது, இந்த மாதிரி நேச்சுரல் பாடி பில்டிங் எக்ஸசைஸ். இதில் எல்லாமே ப்ரொடக்டெல்லாம் அவங்க சொல்லிட்டாங்க. இதில் என்ன ஒரு பியூட்டினா எல்லாமே டிகிரி ஹோல்டர், சாஃப்ட்வேரா, ஐடி எம்எஸ்சி, அப்பா எல்லாம் எம்எஸ்சி. நமக்கு காலேஜ் படித்து காப்பி ஆக்கணும், பிஏ படித்து பெஞ்சு துவைக்கிறாங்க. ஆனால் ஒரு ட்ரெண்டிங் மாறிடுச்சு. காலேஜ் படித்தா சாஃப்ட்வேர் போகணும், பிஏ படித்தா கவர்மெண்ட் ஜாபுக்கு போகணும்னு ஒரு ட்ரெண்டு மாறிடுச்சு. இப்போ சாஃப்ட்வேர், போரிங், எல்லாம் லேடிஸை ரிட்டர்ன் டு என்டர்பிரினர்ஷிப், செல்ஃப் எம்பவர்மெண்ட், செல்ஃப் என்டர்பிரினர்ஷிப். வருங்கால டாட்டா ஆகலாம், வருங்கால லேடி என்டர்பிரினர் பெரியார் யாரு? டாட்டா, அம்பானி சொல்லலாம், அதானி சொல்லலாம். லேடிஸ் என்டர்பிரினர் யாரு? பிக் ஷாட்டு, ஸ்ரீதர் வேணும், ஸ்ரீதர் வேணும். சோகா கம்பெனி ஓனர் 45,000 டேர்ன் பண்ணுறாங்க. ஸோ அது மாதிரி இவங்க ஓன் எம்பவர்மெண்ட், own enterprises, service to humanity, service to God, plus corporate style knowledge. For 500 to 1,000 women empowerment பண்ணியிருக்கேன். அவங்கள்ட்ட வந்து ஊறுகாய் வாங்குறேன், மிளகாப்பொடி, இட்லி பொடி வாங்குறேன். வித் மை பிராண்ட், பிஎஸ்ஆர் பிராண்டு போட்டு செல்லிங் செயின் ஸ்டோர்ஸ், டிபார்ட்மெண்ட் ஸ்டோர்ஸ், multinational stores, exports, all over the world பண்ணிட்டு இருக்கேன். அடுத்த ஒரு 20 வருஷத்தில் இன்னும் ஒரு 5,000 ஸ்டோர் வரணும். இப்போதைக்கு எம்என்சி ஸ்டோர் சப்ளை இருக்கு. இது மாதிரி ஹைஜீனிக் ப்ராடக்ட், ஸ்பெஷலி ஃபார் உமன் எம்பவர்மெண்ட். ஸோ உமன் எம்பவர்மெண்ட் இது சாப்பிட்டா உடம்புக்கு நல்லது. ஃப்ரூட்ஸ் எல்லாம் அனுப்பிச்சுட்டா, வெஜிடபிள்ஸ் எல்லாம் அனுப்பிச்சு, காடு மயனீஸ் வேண்டாம், காடு இது பெஸ்ட்டாக. இந்த குக்கிங் உங்களுடைய ஸ்பெஷாலிட்டி, இது இவங்களுடைய ஸ்பெஷாலிட்டி. ஸோ வெரைட்டி ஆஃப் ஃபுட் வித் ஹாப்பி மூட். ஸோ சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேரிங் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஐடிடி குளோபலி நெக்ஸ்ட் 100 years என்ன சாப்பிடணும், அடுத்தடுத்த ஜென்ரேஷனுக்கு என்ன சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் நான் போடுறேன். மேக்ஸிமம் அதுக்காக அது சாப்பிட வேண்டாம், இது சாப்பிட வேண்டாம், இது சாப்பிட வேண்டாம்னா வெறும் மாத்திரையை சாப்பிட்டு மேலே போக வேண்டாம். ஐடிடி ஃபுட், வெரைட்டி ஃபுட் வித் ஹாப்பி ஃபுட், 90 workers.